ஹாட்ஸ்டார்ல பலருக்கும் மோஸ்ட் அண்ட் ஃபேவரட் வெப் சீரிஸ் அப்படின்னாலே அது கனா காணும் காலங்கள் தான். கனா காணும் காலங்கள் ஆரம்பத்துல விஜய் டிவியில தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2 ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஹாட்ஸ்டார்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்திலேயே கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதை தொடர்ந்து கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 3 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ 6 மாசம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த நிலையில சீசன் 3 கிளைமேக்ஸ் போர்ஷனை இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஃப்ரைடே 4 எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ 92 எபிசோட்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வாரம் ஃப்ரைடே 4 எபிசோடும் அதுக்கு அடுத்தபடியா அடுத்த வாரம் 4 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு 100 எபிசோடோட கனா காணும் காலங்கள் சீசன் 3 கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கப்புறமா சீசன் 4 வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உப்பு புளிக்காரம் வெப் சீரிஸ் ரீசெண்டா தான் கம்ப்ளீட் ஆயிருந்தது. அதோட சீசன் 2 கூடி சீக்கிரமாவே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கனா காணும் காலங்கள் சீசன் 3 முடிய போகுது அப்படிங்கறனால ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் கனா காணும் காலங்கள் சீசன் 3 கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல பலருமே இந்த சீசன் முடிய போறதை நினைச்சு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதுல நிறைய கப்பிள்ஸ் இப்ப ரியல் லைஃப் பேராவும் மாறி இருக்காங்க. ஆரம்பத்துல தீபிகா வெற்றி இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறமா நரேஷன் மாதவி 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் ரீசெண்டா தான் விஜய் சங்கீதா அண்ட் கலை கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருந்தது.